இலங்கை உள்ள 23 மாவட்டங்களிலும் வெள்ளம், மண்சரிவு போன்ற அபாயங்கள் நீர்வீழ்ச்சி அபாயம் நிலையில் வரையப்பட்ட அக்குறுனை இலங்கை அரசு வெளியிட்ட நீர்வீழ்ச்சி அபாயம் படவரைக்கப்பட்டுள்ளது. அடியில் பாடசாலை பகுதிகள் அபாயத்தில் இருந்தனால் ஆசிரியருடைய ஆரம்பமாக பாடசாலை பகுதிகளில் நிலவீழ்ச்சி ஏற்படக்கூடிய பகுதிகள் வகைப்படுத்தப்படுவதனாலும் இது ரமுட்ட எல்லை பகுதிகளுடன் இணைந்து அபாய நிலை காணப்படுகிறது. நிசான் மதேசா பகுதியில் நிலவீழ்ச்சி ஏற்படுவதாக சதவீதம் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது பட்டியலிடப்பட்டுள்ளது. அக்குறுனை பகுதியில் மிகவும் அபாயமாக நிலவீழ்ச்சி பகுதிகளை அங்குறுனை வீதியில் உகலை, மேல்சோனா மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து எல்லாரையுமே எழும்ப சொல்லி சிவப்பு எச்சரிக்கை ஒன்று ஆல்ரெடி கொடுத்திருந்தமை. நமக்கு அதிர்ச்சியான தகவல் இருக்கும். அது அப்புறமா நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னு சொல்ல போகிறதுக்கு இந்த ரம்புட்டான் சொல்கிற கிராமமே அக்குறுனையில் அழிஞ்சிவிட்டது. அப்படின்னு பார்க்குறதுக்கு நல்ல கடுமையான மழையாலையும் வெள்ளத்தாலையும் மூழ்கி மண் சரிவு ஏற்படுத்தினாலை அக்குறுனை ரம்புட்டான் சொல்கிற நாடு அழிஞ்சு விட்டது. ரம்புட்டாக அப்போ அந்த ஊரே அழிஞ்சுது. அப்போ அதுக்கு பல நாடுகள் உதவி செஞ்சுன்னு சொல்லி பல தகவல்கள் எங்களுக்கு வெளியாயிட்டு. இப்போ நான் உங்களுக்கு போட்டிய புகைப்படம் ட்ரிங்கோடிக்கிற மூதுன்னு சொல்கிற இடங்களில் இந்த கடைகளை சேலம் ஏற்படுத்தியது. அதில் ஒரு கடை உள்ள வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு ஃபோட்டோவாக உங்களுக்கு இதில் போட்டு வச்சுறேன். இப்போ நீங்கள் இதையும் கூட பார்த்துக்கொள்ளலாம். இதே போல் அக்குறுனை வீதிகளை பார்ப்போம். இந்த அக்குறுனையில் பார்க்குறதுக்கு இந்த எல்லாருமே அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் ஏற்படுத்தியிருந்தாலும் இன்னொரு விஷயம் நாங்கள் கவலைக்குரிய விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ இலங்கையிலே இவ்வளோ இதுண்டால் இந்த பலஸ்தீன வெள்ள மழை இருக்குது. அதில் இந்த பலஸ்தீன் மக்கள் எப்படி இந்த உயிர்களை பொழைச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் இலங்கைக்கு உதவின்னு சொல்லி இந்த நாடுகள் பொய்ன்னு சொல்லி இன்னொரு தகவல் வெளியே ஆகிக்கொண்டு இருக்குது. அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த நாடுகள்லாம் இலங்கைக்கு உதவி செஞ்சா பணம் கொடுத்து உதவி செஞ்சிச்சு. நேருக்கு மக்கள் உயிரை காப்பாற்றி உதவி செஞ்சான்னு கேட்டால் அதுதான் கேள்விக்குறி. இதோ அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு மோதல் சொல்லியாங்க. எங்களுக்கு 30 பேர் அந்த பாதிப்புக்கு உண்டாகினாலும் 10 மையத்துகளை நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க இன்னொரு தகவல் கொடுத்தாங்க. இப்படி எவரும் எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு உதவி செய்யலை என்று அவங்க வளர்ந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த பிரச்சனை சோடானு பார்த்தா மழை விட்டு காஞ்சி எல்லாம் சோடானு பார்த்தா இனிமேல் இன்னொரு பிரச்சனையும் இதுக்குள்ளே சிக்கிக்குது. அப்படி என்னென்னு பார்க்குறதுக்கு இன்னொரு நாடுமே இலங்கைக்கு உதவி செய்து பணம் மூலமாக உதவி செஞ்சால் தவிர உயிரை பணம் வச்சு எவருமே உதவி செய்யலை. இது அக்குறுனை இருக்கிற சிங்கள தமிழ் கொடியும் பக்கத்தில் தமிழ் கொடியமாகவும் அக்குறுநாக்களும் சேர்ந்து அந்த கம்யூட்டல ஏரியாக்களும் சேர்ந்து தான் இந்த உதவி பணிகளை செய்தாங்கன்னு சொல்லி இன்னொரு தகவலும் வெளியாகிக்குது. எது உண்மையை பொய் என்று தகவல்கள் இன்னும் அடிப்படையாக விசாரிக்கலாம். அதே போல் நாங்கள் இன்னொரு பக்கம் பார்க்குறதுக்கு கடுமையான தாக்குறதுனால திரும்பி இப்போ மழை விட்டு எல்லாம் சரி பண்ணி அப்படி இதாகி நிற்கும் போதோ இது இன்னொரு பிரச்சனை இதில் வெடிச்சிக்குது. அதுதான் இந்த 5 அதிர்ச்சியான விஷயம். இப்போ அக்குறை பகுதியில் சில தெரும்புகாவத்தை அந்த மாதிரி பாதிப்பான உட்களை அந்த மாதிரி பாதிப்பான பகுதிகள் மக்களை எழும்ப சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் பாதிப்பை எழும்பாமல் அப்படி இருந்தாங்க. பழகி போய் இவங்க குடும்பங்களை பரட்டாளையை வச்சு சம்பவம் தான் இப்போ நாங்கள் அவங்களோட சொல்ல போகிறேன். அந்த குடும்பத்தையும் இந்த படத்தை அடைய வச்ச அந்த சம்பவத்தை முதல் இது இந்த டேங்க் இது வெடித்து இந்த கல் எப்போ உள்ளாலும் உருண்டு போடலாம். இந்த டேங்கு கீழே இதை கல் வெடித்து எப்போலாம் கீழே விழலாம். சீலாக்கிற சொகர்கள் வெடித்து அந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வந்துச்சு. இப்போ அதே இதில் எல்லோரும் எழும்ப சொல்லி எழுந்தினா திரும்பி இதை உட்காந்துருந்தாங்க. இப்போ இதில் அதே டைமில் இந்த நேசரி படிக்க போகிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம்னு சொல்லி
சில இதோட குறிப்புகள் கொடுத்து தங்கச்சியிலும் இந்த அதே ஏரியாவுக்குள்ள பல மக்கள் வந்து குடியேறக்கூடிய வாய்ப்புகளையும் நாங்கள் பார்க்கலாம். முதலாவது சம்பவம் வந்து பார்க்குறதுக்கு ஆரங்கட்ட பகுதியில் வந்து அபாயம், இங்கே தெரும்பாத்த பகுதி அபாயம், உட்கால பகுதி அபாயம் சொல்லி இந்த அபாயங்களை போட்டினாங்க. அந்த 2வது அதிர்ச்சி வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த நேசரி வந்து இன்னும் லீவு விட்டாமல் எக்ஸாமை பின்னுக்காக்கி வச்சு இந்த எக்ஸாம் இந்த நேசரி நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனிங் கூட இந்த இடத்துக்குள்ள நடத்தி முடிக்கணும்னு சொல்லி இன்னொரு இதை போட்டிருந்தாங்க. யார் செத்தாலும் போல இந்த நேசரியை நான் நடத்தியே தீர்வுன்ற மாதிரி அந்த நேசரியில் இப்படி ஒரு பிரச்சனை போட்டிருந்தாங்க, குண்டு மாதிரி போட்டிருந்தாங்க. சரி, அது போக வந்து பார்க்குறதுக்கு இதோட மழை ஒட்ட டிசம்பரோட இந்த மழை லீவ் விட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு இதில் இந்த தெம்புவாத்த பகுதி, ஏலங்கட்ட பகுதி ஜாயிண்ட்டாக வெடிச்சு இருக்குது சொல்லி இன்னொரு அதிர்ச்சியான தகவல்களும் வெளியாகிக்குது. அது மட்டும் இல்லாமல் 4வது என்னென்னு பார்க்குறதுக்கு திரும்பி நிலாவெளியும் மாம்பிளாரும் இதையும் தண்ணி கூடி நீக்குது. அந்த ஏரியாவுக்குள்ள மக்கள்கள் பாதுகாப்பு அறிவுன்னு சொல்லி பாதுகாப்பு எச்சரிக்கை வந்து கொடுத்துட்டு போய்க்காங்க. பார்ப்போம் திரும்பி இந்த வெள்ள தொடங்குமாண்டு. ஆஸ்திரேலியா 2ஆக பிரிய பார்க்குது. இந்த பாகிஸ்தான் இதோட ஆசை கண்டுபிடிப்பு இந்தியா போகுது. அது மாதிரி இலங்கை 2ஆக பிரியுமா சொல்கிற ஒரு சந்தேக குறியீடும் இப்போதைக்கு வரப்போகிறது. பார்ப்போம், லைட்டாக வெடிச்சா உடம்பு வெடிச்சுன்னா அந்த ரோட்டை திருப்பி செய்வாங்களா இல்லை மழை ஊட்டும் போது நடக்க போகுது. இப்போ இன்றைக்கி 19ஆம் தேதி இது முடிவுறதுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது. அந்த 10 நாளைக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.